சினிமாவில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி இருக்கும் நடிகை த்ரிஷா முதலாக இணையத் தொடரில் நடித்துள்ளார். பிருந்தா என பெயரிடப்பட்ட இந்த தொடரில் நடிப்பு த்ரிஷா கிருஷ்ணன், இந்திரஜித் சுகுமாரன், ஜெயப்பிரகாஷ், ஆமணி, ரவீந்திர விஜய், ஆனந்த் சாமி, ராகேந்து மௌலி மற்றும் பலர் நடித்துள்ளனர். சூர்யா மனோஜ் வாங்கலா இயக்கியுள்ள இந்த வெப் தொடருக்கு சக்திகாந்த் கார்த்திக் இசை அமைத்துள்ளார். ஓடிடி தளமான சோனி லிவ் வெளியாகியுள்ள இந்த வெப் தொடரின் விமர்சனத்தை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் ஒரு கூர்மையான போலீஸ் அதிகாரியாக பிருந்தா த்ரிஷா கிருஷ்ணன் இருக்கிறார். ரோட்டில் அனாதையாக இருந்த பிருந்தாவை ஜெயப்பிரகாஷ் எடுத்து வளர்ந்து வருகிறார். அவர் சமீபத்தில் இறந்துவிட ஒருவிதமான மன அழுத்தத்தில் இருக்கிறார் பிருந்தா. இந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு உடல் கிடைக்கிறது. இது தற்கொலை. போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் முடிக்கப்படுகிறது. ஆனால் பிருந்தாவின் உள்ளுணர்வு இது தற்கொலை இல்லை என்று சொல்ல, அந்த உள்ளுணர்வை நம்பி அவள் தோண்டி விசாரிக்க அது ஒரு கொலை என்பது தெரிய வருகிறது. இதுகுறித்து உயர் அதிகாரியிடம் சொல்ல அவள் அதை காதில் வாங்கிக் கொள்ளாத நிலையில் அதேபோன்ற அடுத்தடுத்து கொலைகள் நடக்க இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளியை தேடும் பணி திஷாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த தொடர் கொலை குறித்து பிருந்தா ஆழமாக ஆராயும்போது கொலைக்கான காரணம், கொலையாளியின் நோக்கம் ஏன், பல உண்மைகளை உடைகின்றன. இந்த கொலைகளுக்கு பின்னணியில் இருப்பது யார், இந்த வழக்கில் பிருந்தா ஏன் இவ்வளவு ஆழமாக கவனம் செலுத்த காரணம் என்ன என பல கேள்விகளோடு பிருந்தா தொடர் விறுவிறுப்பாக நகர்கிறது. நடிகை த்ரிஷா முதன்முறையாக போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். இந்த தொடரில் வரும் பிருந்தாக கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல அமைதியான, நேர்மையான, புத்திசாலியான ரோலில் முத்திரை பதித்துள்ளார். அதேபோல ரவீந்திர விஜயும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக ஆனந்த் சாமியின் நடிப்பு பிரமிக்க வைக்கிறது. அவரது சித்தரிப்பு அழுத்தமானது, அவரது வெளிப்பாடுகள் தொடருக்கு பலமாக அமைந்துள்ளது எனலாம். 8 எபிசோடுகள் கொண்ட இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோடும் 3/4 மணி நேரமாக உள்ளது. இதில் முதல் 4 எபிசோடுகள் பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் விறுவிறுப்பாக இருந்தன. ஒவ்வொரு எபிசோடின் முடிவிலும் ஒவ்வொரு சஸ்பென்ஸை வைத்து திரைக்கதையை அழகாக வடிவமைத்து ஸ்கோர் செய்துள்ளார் இயக்குனர். பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலமாக இருந்தது எனலாம். இந்த தொடரில் வன்முறை காட்சிகள், ரத்தம் போன்றவை அப்பட்டமாக காட்டப்பட்டுள்ளதால் குழந்தைகள் இதை பார்க்கும் வகையில் இல்லை. அதுமட்டுமில்லாமல் பெரும்பாலான எபிசோட்கள் விறுவிறுப்பாக சென்றாலும் சில எபிசோடுகள் ஆமை வேகத்தில் சென்றன. தேவையில்லாத காட்சிகளை தவிர்த்துவிட்டு கதையை சுருக்கி சொல்லி இருக்கலாம். மொத்தத்தில் பிருந்தா அனைவரையும் கவரும் கிரைம் த்ரில்லராக வெப் தொடராகும். இயக்குனர் சூர்யா மனோஜ் வாங்கலா ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை கொடுத்து இருக்கிறார். சோனி லிவ்வில் வெளியாகி உள்ள இந்த தொடரை பார்த்து இந்த வார வீக்கெண்டை கொண்டாடுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.